ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட சாப்டர் நம்பர் 7 தி சார்ட்டிங் ஹேண்ட் தான் பார்க்க போறோம். சோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் தி பிலாசபர் ஸ்டோன் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 6 சாப்டரை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து பிலாசபர் ஸ்டோன் தமிழ் புக்ஸ்னு சொல்லி தனியா லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்காதவங்க அதை வந்து செக் பண்ணுவாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டா புரியும். சோ நம்ம மூவில பார்க்காத பல விஷயங்கள், பல சீக்வன்ஸ் வந்து இந்த புக்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. சோ அது உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்டோரியை வந்து நீங்க வந்து உங்களோட இமேஜினேஷனுக்கு வந்தாதான் நம்ம ஹாரி பாட்டர் வேர்ல்டுக்குள்ளேயே போக முடியும். சோ நான் பல இடங்கள் வந்து நான் சொல்லுவேன், அதை வந்து நீங்க உங்க இமேஜினேஷனுக்கு கொண்டு போங்க. சோ இந்த சாப்டர்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம புது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம், நம்ம ஹாக்வர்ட்ஸோட கிரேட் ஹாலை பார்க்க போறோம், பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். சோ இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஹாக்வர்ட்ஸோட அந்த மிகப்பெரிய கதவு வந்து திறந்தது. அந்த இடத்துல டார்க் கிரீன் கலர்ல இருக்க ஒரு பெரிய கிளாக் போட்டிருந்த கருப்பு கலர் நீண்ட கூந்தல் வச்சிருந்த ஒரு உயரமான ஒரு லேடி விசார்ட் நின்னுக்கு இருந்தாங்க. அவங்களோட ட்ரெஸ் கலர் பயங்கர டார்க் கிரீனா இருந்தது. சோ நம்ம ஊர்ல வந்து மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு கிரீன் கலர்ல அவங்க க்ளோக் போட்டிருந்தாங்க. சோ அவங்களோட முகத்தை பார்க்கும் பொழுதே அவங்க பயங்கர ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னு நல்லாவே தெரியுது. அவங்க கிட்ட எக்காரணத்து கொண்டும் நம்ம வம்பு வச்சுக்கவே கூடாதுன்னு சொல்லி ஹாரி அப்பவே சபதம் எடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஹாக்ரிட் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், இவங்க தான் நம்மளோட ப்ரொஃபசர் மெகனக்கல் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகனக்கல் வந்து தேங்க்ஸ் ஹாக்ரிட், இங்க இருந்து பசங்களை நான் உள்ள கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் மெகனக்கல் வந்து அங்க இருக்கிற மிகப்பெரிய கதவை வந்து ஓபன் பண்ணாங்க. உள்ள இருக்க அந்த ஹால் வந்து எவ்வளவு பெருசா இருந்ததுன்னா டர்ஸ்லிஸோட முழு வீட்டையே அந்த ஹால்குள்ள அடக்கிடலாம், அந்த அளவுக்கு பெருசா இருந்தது. ஹாரி பாட்டர் முன்னாடியே பார்த்த கிரிங்கார்ட்ஸ் பேங்க்ல வந்து பல தீப்பந்தங்கள் வந்து கல் சுவர்ல வந்து வச்சிருந்திருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இருந்தது. சோ மேற்கூரை பயங்கர உயரத்துல இருந்தனால அதை தெளிவாவே ஹாரியால பார்க்க முடியல. அதே சமயம் அவங்களுக்கு எதிரா மேல இருக்க தளத்துல மிகப்பெரிய கம்பீரமான சலவை கற்கள் வந்து படிக்கட்டுகளா அமைக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் மெகானக்கல் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கல் பதிச்சு வச்சிருந்த தளத்தை தாண்டி கூட்டிட்டு போனாங்க. எல்லா மாணவர்களும் ப்ரொஃபசர் மெகானக்கல் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. வலதுபுறம் இருந்த ஒரு கதவு வழியா எல்லா மாணவர்களையும் கூட்டிட்டு போகும் பொழுது அங்க வந்து நூத்துக்கணக்கான மாணவர்களோட பயங்கர இறைச்சலான சத்தத்தை வந்து ஹாரி பாட்டரால கேட்க முடிஞ்சது. ஹாரி பாட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு அங்க நிறைய ஸ்டூடெண்ட் பேசிக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர் தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு ப்ரொஃபசர் மெகானக்கல் பின்னாடியே போய்க்கிருக்கான். சொன்னே ப்ரொஃபசர் மெகானக்கல் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை அந்த மெயின் ஹாலுக்கு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன காலியான அறைக்குள்ள வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு எல்லா மாணவர்களும் இடிச்சுக்கிட்டே தான் உள்ள போறாங்க. சொன்னே ப்ரொஃபசர் மெகானக்கல் வந்து வெல்கம் டு ஹாக்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்க எல்லா பசங்களோட முகமும் பயங்கரமான பதட்டத்திலேயே இருந்தது. சொன்னே ப்ரொஃபசர் மெகானக்கல் வந்து உங்களோட ஸ்டார்டிங் செரிமனி தொடங்க போகும் பொழுது நான் உங்க எல்லாரையும் ஹாக்வர்ட்ஸோட கிரேட் ஹாலுக்கு வந்து நான் கூட்டிட்டு போவேன். முதல்ல உங்களோட ஹவுசஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க, அதைத்தான் இந்த ஸ்டார்டிங் செரிமனியும் பண்ணோம். இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வே. ஏன்னா நீங்க ஹாக்வர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரமும் உங்களோட ஹவுஸ் தான் உங்களோட வீடு. உங்களோட ஹவுஸ்ல உங்களை மாதிரியே பல புது மாணவர்கள் உங்க கூட வந்து சேருவாங்க. உங்க ஹவுஸ்ல நீங்க எல்லா மாணவர்களோட தங்கக்கூடிய அறைய வந்து டார்மெட்டரின்னு சொல்லுவாங்க. உங்க ஹவுஸ் சேர்ந்த மாணவர்கள் உங்க கூட தான் இருப்பாங்க. நீங்க உங்களுக்கான டார்மெட்டரியில தூங்கலாம். அதுக்கப்புறம் உங்க ஹவுஸோட காமன் ரூம்ல நீங்க உங்களுக்கான ஓய்வு நேரத்தை செலவிடலாம். இந்த ஹாக்வர்ட்ஸ்ல மொத்தம் 4 வகையான குரூப்ஸ் இருக்கு. 1 கிரிஃபிண்டோர், 2 ஹஃபில்பஃப், 3வது ராவென்க்ளா, 4வது ஸ்லிதரின். ஒவ்வொரு ஹவுஸுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான உன்னதமான வரலாறுகள் இருக்கு. அதுபோக ஒவ்வொரு ஹவுஸையும் சிறந்த மந்திரவாதிகளும் சிறந்த மந்திரவாதினிகளும் அதை உருவாக்கி இருக்காங்க. ஹாக்வர்ட்ஸ்ல நீங்க இருக்கும் பொழுது நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்க ஹவுஸுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் விதிகளை மீறினீங்கன்னா உங்க பாயிண்ட்ஸ்கள் குறைக்கப்படும். இந்த வருஷத்தோட இறுதியில அதிக பாயிண்ட்ஸ் எந்த ஹவுஸ் வச்சிருக்கோ அந்த ஹவுஸுக்கு நாங்க ஹவுஸ் கப் கொடுப்போம். அது
உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய கௌரவமா அந்த ஹவுஸுக்கு பார்க்கப்படும். நீங்க எந்த ஹவுஸ்ல சேர போறீங்களோ அந்த ஹவுஸுக்கு நீங்க கண்டிப்பா பெருமை சேர்த்தே ஆகணும். உங்களோட ஸ்டார்டிங் செரிமனி இன்னும் சில நிமிடங்கள்ல நடந்துடும். அதுவும் பள்ளியோட மற்ற மாணவர்கள் முன்னாடி தான் இந்த செரிமனி நடக்கும். நீங்க அது வரைக்கும் இந்த இடத்துல தான் காத்துக்கிட்டு இருக்கணும். கொஞ்சம் அமைதியா இருந்தா ரொம்ப நல்லது. அது போக நீங்க அங்க ஸ்டார்டிங் செரிமனி அட்டெண்ட் பண்ண போறப்ப உங்க முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால உங்களோட Dress, உங்களோட ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையும் கொஞ்சம் நீட்டா பிரசன்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் மெகானகலோட கண்கள் வந்து நம்ம நிவிலோட ட்ரெஸ் ரோப்ஸ் மேல வந்து போகுது. ஏன்னா அது வந்து ஒரு சைடு இறங்கியும் ஒரு சைடு ஏறியும் இருந்தது. அது போக நம்ம ரானோட மூக்குல இருந்த கரையவும் ப்ரொஃபசர் மெகானகல் வந்து முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதே சமயம் ஹாரி வந்து வேக வேகமா அவனோட பரட்ட தலையை வந்து அவனோட கைகள் மூலியமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிருந்தான். உடனே ப்ரொஃபசர் மெகானகல் வந்து நான் உங்களை கூட்டிட்டு போற வரைக்கும் நீங்க இங்கேயே பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் மெகானகல் வந்து அங்க இருந்து வேக வேகமா போனாங்க. சோ ஹாரிக்கு அவனோட வாய் முழுக்க பயங்கரமா வறண்டு போயிடுச்சு. அவன் வேக வேகமா எச்சிய வந்து முழுங்க ஆரம்பிச்சான். அவங்க எப்படி நம்மள ஹவுஸ்ல வந்து பிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நம்ம ரான் கிட்ட வந்து கேட்டான். சொன்னே ரான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்றேன். நான் என்னோட அண்ணன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னா அந்த டெஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப வலிக்குன்னு சொன்னான். எனக்கு தெரிஞ்சு அவன் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரியோட இதயம் பயங்கர வேகத்துல துடிக்க ஆரம்பிச்சது. என்னது, ஸ்கூல்ல எல்லாருக்கும் முன்னாடியும் நம்மள சோதனை பண்ணுவாங்களா? அதுவும் நம்மளுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வேற பாத்துக்கு இருப்பாங்க. எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது. நான் என்னதான் பண்ண போறேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து பயங்கர பதற்றத்தோட இருந்தான். கண்டிப்பா இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிக்கு இருக்கும் பொழுது ஹாரிக்கு வந்து தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. அதே சமயம் ஹாரி அங்க சுத்தி முத்தி பார்க்கும் பொழுது அங்க வந்து நம்ம ஹெர்மானி கிரேஞ்சரை தவிர எல்லாருமே அமைதியா தான் இருந்தாங்க. சோ ஹெர்மானி கிரேஞ்சர் வந்து அவ படிச்ச மந்திரங்களை வந்து வேக வேகமா முணுமுணுத்துக்கிட்டே இருந்தா. இதுல எது அவளுக்கு தேவைப்படும்னு அது எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்திக்க இருந்தா. சோ ஹெர்மானி பேசுற விஷயங்களை ஹாரி பாட்டர் கேட்காம இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிருந்தான். ஏன்னா ஹாரி ஒரு டைம் டெட்லியோட ஸ்கூல்ல இருக்கும் பொழுது அவனோட டீச்சரோட விக்க வந்து ப்ளூ கலரா வந்து சேஞ்ச் பண்ணிருப்பான். சோ அந்த விஷயத்தை வந்து தன்னோட பெரியப்பா வேர்னன் கிட்ட சொல்றதுக்காக ஒரு லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. அந்த லெட்டர் வந்தப்ப கூட ஹாரி இவ்வளோ பயந்ததில்லை. ஆனா இப்போ அவன் பயங்கரமான பதட்டத்தில் இருக்கான். ஹாரி பாட்டரோட முழு பார்வையும் அந்த கதவை நோக்கி தான் இருந்தது. ப்ரொஃபசர் மெகானகல் எப்ப வேணா அந்த கதவை திறந்துட்டு வரலாம், என்னோட விதி எப்படி அமைய போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி தனக்குள்ளேயே பயங்கரமா புலம்பிக்கிட்டும் இருந்தான். சோ அந்த சமயத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா திடீர்னு அங்க இருக்க எல்லா மாணவர்களும் பயங்கரமா அலறினாங்க. அதுக்கான காரணம் அவங்க இருந்த அந்த ரூம் வழியா 20க்கும் மேற்பட்ட கோஸ்ட் வந்து பின்பக்க சுவர் வழியா மிதந்துட்டே வந்தாங்க. அவங்க வந்து முத்தோட வெண்மை நிறத்தை கொண்டு பயங்கரமா ஜொலிச்சுக்கு இருந்தாங்க. அவங்க எல்லா சுவர்லயும் வந்து ஈஸியாவே அவங்களால ஊடுருவ முடிஞ்சது. அவங்க எல்லாருமே தங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு போனாங்க. அந்த அறைக்குள்ள இருந்த அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை யாருமே ஏறெடுத்து கூட பார்க்கல. சோ அப்படி அவங்க பேசிட்டு போகும் பொழுது அந்த கோஸ்ட்ல இருக்க ஒரு குண்டான குட்டையான ஒரு கோஸ்ட் வந்து நம்ம அந்த பீவ்ஸ மன்னிச்சு விட்டுறலாம்னு நினைக்கிறேன், நான் சொல்றது கரெக்ட் தானே ஃப்ரையர் அப்படின்னு சொல்றப்ப ஃப்ரையர் என்ற ஒரு கோஸ்ட் வந்து பீவ்ஸுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வாய்ப்புகளையும் நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம். அவன் நம்ம எல்லா கோஸ்டுக்கும் ஒரு கெட்ட பேரை தான் ஏற்படுத்திக்க இருக்கான். இத்தனைக்கும் அவன் உண்மையில ஒரு ஃபுல்லி கோஸ்ட் கூட கிடையாது, உங்களுக்கே இதெல்லாம் தெரியுமே அப்படின்னு சொல்றப்ப அந்த கோஸ்ட்லயே இன்னொரு கோஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா கழுத்தை சுத்தி அலங்கார துணிகளை வந்து சுத்திக்கு இருந்தாரு. சோ அவர் வந்து இறுக்கமான டைட் பேண்ட்ஸையும் போட்டிருந்தாரு. சோ அந்த கோஸ்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா அங்க கீழே இருந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை பார்த்து சிரிச்சிட்டே அங்க இருந்து போனாரு. சோ அந்த இடத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். சோ பேலன்ஸை நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராஜு ரஞ்சு வாய்ஸ்ன்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.